நெருப்பில் இருந்ததுனால நெருப்பில் காக்கணும். அப்போ சாமி நமக்கு விளையாட்டு ஒன்று சாமி நம்ம அண்ணர்களுக்கு அம்மனை கட்ட வேண்டும் சொல்லி சாமி அங்க வளத்தால் கால் நாட்டி பக்கம் வள போட்டு சாமி அங்க வெள்ளியார் கால் நாட்டி வெகுமுகம் உண்டு பண்ணி சாமி அங்க பந்தடிக்கும் மூடங்களும் பளிங்கு கல்லு மண்டபமும் சாமி அங்க பாம்பேரா மண்டபமும் எறும்பேரா மண்டபமும் பக்கமா உண்டு பண்ணி அந்த சூரியனை காணாம சுத்தி மதில் சோரை கட்டி சாமி தங்கத்தால ஊஞ்சல் கட்டி சாமி தங்க அரண்மனை கட்டி வைக்கிறது அப்படியே. நம்ம அண்ணருக்கு 7 வயதாகி எதிராளி அஞ்சிடவே அண்ணருக்கு 10 வயதாகி பகையாளி அஞ்சிடவே அண்ணருக்கு 12 வயதானதும் கல்யாணம் செஞ்சு வகையரமை செய்யணும்னு சொல்லி அந்த அத்தமலாத்தான் ஐயன் பெருமாளிடம் போய் பெண் கேட்டு அந்த ஒரு முறைகள் சொல்லி வா என்று அழைத்து 10 பாய் போட்டு பாங்காக அமர வச்சு அங்க வரிசையுடன் தான் பேசி அண்ணருக்கு கல்யாணம் செஞ்சு வகையரமை செய்யறது அப்படியே. நான் சொல்ல அப்போ அந்த அண்ணருக்கு நேரிலையும் ஆதி வரஞ்சோதி அருக்காணி நல்லதங்கா அவ சங்கருக்கு நேரிலையும் அரிக்குழந்து உத்தமா பத்திரி உடம்பிறப்பு நல்லதங்கா அண்ணனுடைய அரண்மனை தேடி போனதும் அண்ணன் தங்கால பார்த்து வாரி எடுத்து வலது பக்கம் முத்தமிட்டு தங்கால ஏந்து எடுத்து இடது பக்கம் முத்தமிட்டு உனக்கு என்னமா குறன்னு நம்ம அண்ணமா அண்ணன் உத்தமா பத்திரியில ஒரு செய்தி கேட்கறோம். அப்போ
நம்ம உத்தமா பத்தினி உடன்பிறப்பு நல்லதங்க சாமி என் பொறுமையுள்ள காராளா சாமி என் குட்டி மலையான கோடகிடி காராளா சாமி எனக்கு மார் மேலையும் தோல் மேலையும் மகிழ்ந்து விளையாட எனக்கு வர்ண கிளி வேணும்னா சாமி எனக்கு பக்கம் இருந்து விளையாட எனக்கு பச்சை கிளி வேணும்னா சாமி எனக்கு கூட இருந்து விளையாட எனக்கு குட்டி கிளி வேணும்னா சாமி எனக்கு அருகில் இருந்து விளையாட எனக்கு அருங்கிளி வேணும்னா சாமி அப்படின்னு சொல்லி உத்தமா பத்தினி அண்ணடத்துல வரிசை கேட்கறது அப்படியே அப்போ சாமி நம்ம அண்ணர்கள் சொல்லும் செய்தியை கேட்டு உத்தமா பத்தினி நம்ம தங்களோட அரண்மனைக்கு அனுப்பி வச்சு சாமி அந்த செம்புகொல்ல ஆசாரி வீரகேட உறக்க சத்தம் விட்டு அழைச்சிடும் சாமி நம்ம அண்ணர் போட்ட சத்தம் செம்புகொல்ல ஆசாரிக்கு அந்த செப்பூசியை கொண்டு செவியில் அடிச்சது போல இருந்துச்சு அந்த ஒரு கூசியை கொண்டு உச்சியில் அடிச்சது போல இருந்துச்சு அப்ப திருக்கட்டி இழந்த அந்த செம்புகொல்ல ஆசாரி தன்னுடைய அருகத்தையில் அடித்த அந்த அந்த சுத்திய உளியை எடுத்துக்கிட்டு அந்த 9 கட்டையில எடுத்த அந்த பொங்கரை கொண்டாட அளவால எடுத்துக்கிட்டு அண்ணனோட அரண்மனை தேடி போறது அப்படியே அப்போ அந்த செப்புகுல்ல ஆசாரி இன்னொரு போட்ட சத்தத்தை கேட்டு என்னுடைய அரண்மனை தேடி போனதும் அண்ணா இத்தனா இருகாலம் இல்லாம என்ன வீரகேட உறக்க சத்தமிட்டு அழைத்த காரணம் என்னன்னு சொல்லி அந்த 5 பயந்து நடுங்கி கேட்கும் போது செம்புகொல்ல ஆசாரியா நீ நாளை வெள்ளிக்கிழமை விடிய காலம் 5 மணி நேரத்துக்கு என் தங்களுக்கு மார்மேளையும் தோல் மாலையும் மகிழ்ந்து விளையாட வர்ணக்கிளி செஞ்சு கொண்டு வரணும் தங்களுக்கு பக்கம் இருந்து விளையாட பச்சைக்கிளி செஞ்சு கொண்டு வரணும் தங்களுக்கு அருகில் இருந்து விளையாட அருகில் செஞ்சு கொண்டு வரணும் தங்களுக்கு கூட இருந்து விளையாட கூட்டுக்கிளி செஞ்சு கொண்டு சொல்லி அந்த தங்கத்தையும் வெள்ளியும் பொண்ணே வெள்ளி செம்புகொல்ல ஆசாரின்னு கொடுக்கறது அப்படியே அந்த செம்புகொல்ல ஆசாரி அண்ணன் கொடுத்த தங்கத்தையும் வெள்ளியும் பொண்ணையும் அள்ளி கொண்டு மூட்டையா கட்டி கொண்டு வந்தது அங்க மாவிலங்க மரத்தறுத்து அந்த மறுக்கா திருக்கடைஞ்சு இந்த செம்புகொல்ல ஆசாரி அண்ணன் கொடுத்த தங்கத்தையும் வெள்ளியும் பொண்ணையும் அள்ளிக்கிட்டு அந்த மூட்டையா கட்டி கொண்டு வந்து அந்த மாவிலங்க மரத்தை எடுத்து மறுக்கா திருக்கடைஞ்சு அதுல காப்பனத்து பொண்ணு எடுத்து மேற்பூச்சி பூசி கிளிகளை செஞ்சு கொண்டு கொடுத்ததும் நம்ம அண்ணன் இந்த கிளியை வாங்கி பார்த்துட்டு தங்கால ஆயா நாங்க உனக்கு மார் மேலையும் தோல் மேலையும் மகிழ்ந்து விளையாட நாங்க வர்ணக்கிளி செஞ்சு கொண்டு வந்தோம் உனக்கு பக்கம் இருந்து விளையாட நாங்க பச்சை கிளி செஞ்சு கொண்டு வந்தோம் ஆயா உனக்கு அருகில் இருந்து விளையாட நாங்க அருங்கிளி செஞ்சு கொண்டு வந்தோம் ஆயா உனக்கு கூட இருந்து விளையாட கூட்டுக்கிளி செஞ்சு கொண்டு வந்து சொல்லி நம்ம உத்தமா பத்தினி நம்ம அண்ணன்மார்கள் அழைக்கிறது அப்படியே
சாமி. அப்போ சாமி நம்ம உத்தமா பத்தினி சாமி நம்ம அண்ணர்கள் அழைச்சது ஓடி வந்து சாமி இந்த கிளிகளை வாங்கி பார்த்துட்டு சாமி அண்ணா பிறவி என் பிறவிக்காரா சாமி ஏன் போறோம். அப்போ சாமி நம்ம அண்ணா அப்போ நம்ம உத்தமா பத்தினி உடன்பிறப்பு நல்லதாங்க சாமி அண்ணன் நினைச்சோன்னு ஓடி வந்து இந்த கிளிகளை வாங்கி பார்த்துட்டு சாமி அண்ணா பிறவி என் பிறவிக்காரா யார் மாதிரி யார் மாதிரிங்க வாங்க தூரம். சாமி நம்ம உத்தமா பத்தினி இந்த கிளிகளை வாங்கி பார்த்துட்டு சாமி அண்ணா சாமி உங்களுக்கு தங்கம் பெருசுன்னு எனக்கு தங்க கிளி செஞ்சு கொண்டு வந்தீங்களா, சாமி உங்களுக்கு பொண்ணு பெருசுன்னு எனக்கு பொண்ணுங்கிளி செஞ்சு கொண்டு வந்தீங்களா, சாமி இந்த தங்க கிளியான என் இடத்துல தாவி வந்து பேசுமா, சாமி இந்த பொண்ணுங்கிளியான எனக்கு பக்கம் இருந்து பேசுமா, பாசைகளை காட்டுமா, சாமி அண்ணா கொஞ்சி விளையாடுமா, கூடி பேசுமா, சாமி அண்ணா எனக்கு கிழக்கத்து கிளி வேண்டாம், கீழ்நாட்டு மான் வேண்டாம், சாமி அண்ணா எனக்கு மேற்கத்து கிளி வேண்டாம், மேநாட்டு மான் வேண்டாம், சாமி அண்ணா எனக்கு எனக்கு வடநாட்டு கிளி வேண்டாம், வடநாட்டு மான் வேண்டாம், சாமி அந்த கிளியாகப்பட்டது சாமி அந்த கூட்டாத்த பொண்ணு குடகநாத்தம் போதையில சாமி அவன் அஞ்சு குஞ்சு அருமையா வளர்ந்த கிளி, அது வெட்டுவ தங்கா வீரதங்கா பச்சை கிளி என்ன அந்த கிளி தான் மொத்தமா பத்தி அண்ணன் அப்போ சாமி நம்ம அண்ணன்மார்கள் இருவரும் சாமி தங்கா சொல்லு செய்தியை கேட்டு சாமி தங்கால வாரி எடுத்து எழுத பக்க முத்தமிட்டு சாமி தங்கால ஏந்து எடுத்து எழுத பக்க முத்தமிட்டு சாமி தங்காத்தோடைய அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறது அப்படியே ஏதோ சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அவமாக சரியா பேர் சாமி கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. பாலவட்டி சங்கரிக்கு அதை எடுத்து சாம்பு அப்போ சாமி நம்ம குட்டி மலையான கோடகிரி சின்ன சாமி சாமி அண்ணனுடைய கோட்டா இம்மால ஏறி நின்று சாமி அதே அந்த மலப்புறப்புக்கு முன் பிறந்த வீரமலை சாம்புகா, அந்த சிக்கடியும் நத்த சின்ன பொன்னி வளநாடு, அந்த விடுதலை பறிச்சு பெற்ற வீரமுள்ள சாம்புகா, அந்த காராணம் பறிச்சு பெற்ற கல்லடியும் சாம்புகா, நீ கொட்டுக்குத்தான் வரை நீ குளத்துக்கு அண்ணன் தம்பி, நீ சாதிக்குத்தான் வரை நீ சகலத்துக்கும் அண்ணன் தம்பின்னு நம்ம குட்டி மலையான கோடகிரி சின்ன சாமி நம்ம வீரமலை சாம்புகா அழைக்கிறது அப்படியே
மலையான கோடகிரி சின்னசாமி போட்ட சட்டமானது அந்த சின்ன பொன்னி வளநாடு அந்த விடுதலை பறிச்ச வீரமுள்ள சாமிகள் நித்திரையில இருக்கும் போது நம்ம அண்ணன் போட்ட சத்தம் செப்பூசியை கொண்டு செவியில் அடிச்சது போல இருந்துச்சு. அந்த ஒரு பூசியை கொண்டு உச்சியில் அடிச்சது போல இருந்துச்சு. அப்ப திடுக்கிட்டு இழந்த வீரமலை சாம்புகை தன்னுடைய 90 கட்டியா எடுத்த தோட்டி தேடி எடுத்துக்கிட்டு அந்த 70 கட்டியா இருந்த கொங்கரை கொண்டு அளவில் எடுத்துக்கிட்டு அவனுடைய அரண்மனை தேடி போறது அப்படியே. அப்போ நம்ம வீரமலை சாம்புக அண்ணனுடைய அரண்மனை தேடி வந்ததும் வாரும் பொன்னாண்டவரேன்னு சொல்லி இருகையை கூட்டி வணங்கி நிற்கும் போது வாரும் வீரமலை சாம்புகா நாம நாளை வெள்ளிக்கிழமை விடியக்காலம் 5 மணி நேரத்துக்கு கிளிவேட்டைக்கு போகணும். அந்த பாத வெட்டி சிங்காரிக்கும் பாதராஜாக்களை விட்டு அந்த பிள்ளைக்கு முள்ளையும் காராண்ட முள்ளையும் வெட்டி சங்காரம் செய்யணும்னு சொல்லும் போது நம்ம வீரமலை சாம்புக அந்த குடிக்காரன் பாளையத்துக்கு போய் அங்க வீட்டுக்குறான பண்ணைக்கு 2 கூட்டிட்டு வந்து அந்த கூட்டாத்தப்பெல்லாம் கொடானாத்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு முள்ளையும் காராண்ட முள்ளையும் வெட்டி சங்காரம் செஞ்சு அந்த பாதை போறது எப்படி. அப்போ நம்ம பொறுமை பொறுமையுள்ள பெரிய சாமியும் நம்ம குட்டி மலையான கோடகிரி சின்ன சாமியும் அந்த ஊசி வள 1000 உருக்கு வள 1000 அந்த பாசி வள 1000 அல்ல வள 1000 புத வள 1000 இப்படி வலைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஹரிகே தமைத்தன ஐயம் பெருமாளையும் அந்த சபகிய தமைத்தன செய்ய பெருமாளையும் கூட்டிட்டு அந்த கிளிவேட்டைக்கு போகும்போது அந்த 6ஆம் தாவணத்துல ஒரு 5 பெரும்புலி வந்து நம்ம குட்டி மலையான கோடகிரி சின்ன சாமியை தூக்கி மிண்டலோக இருந்தபடியே நம்ம குட்டி மலையான கோடகிரி சின்ன சாமிக்கு அதுக்கு 10 கோபம் பதறுதுமார் மேல அங்க சிந்தது கோபம் சிதறதுமார் மேல அதற்கு அப்பரளி கட்டு செவ்வரளியாகி தன்னுடைய பட்டத்தை கத்தி எடுத்து தும்ப விட்டு தும்ப வாங்கி அந்த அஷ்டலோகம் பாஞ்சி வந்த அந்த வேங்கை வெட்ட போகும்போது அந்த ஹரியத்த மைத்தனும் சபக்கியத்த மைத்தனும் மைத்துனா நாம கிளிவேட்டைக்கு போகும்போது புலிவேட்டை ஆகாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம குட்டி மலையானைக்கு கோடகிரி சின்ன சாமிக்கு கோபங்கள் தணிஞ்சு அந்த கிளிவேட்டைக்கு போறது வந்து கொஞ்சம் அடிச்சு விடுறா.
கிலோமீட்டர் இருக்குங்க. அப்போ சாமி அந்த கூட்டத்தை போலாம் உரகடாத்த முதையில தாய் அவன் 5 கொஞ்சம் தாக்கிலே ஆலம்பழத்தை தின்னு அருமையா கிளி தாய் இந்த நித்திரையில் இருக்கும்போது சுவாமி அந்த பெண்கிளியாகப்பட்டது ஆண்கிளியை பார்த்து சுவாமி சாமி சாமி அட பஞ்சத்தை பக்கத்துல வைக்காதடா புடி சுற்ற போகுது தள்ளி விடா இப்போ தாய் இப்பதான் சொன்னாங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு பாடமா எடுக்க முடியும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு டீச்சர் வைக்க முடியாது அம்மா, தயவு செஞ்சு அதை பேசணும்னா எந்த கோபமும் இல்லைங்க. அப்படியே அந்த பக்கமா போய் பேசிட்டு பொறுமையா வந்து உட்காருங்க. எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வர 1000 வாட்டி சொல்லிவிட்டேன் நானே. தெரியுதுங்களா? சாமி வந்துச்சு சுட்டிச்சு குத்துச்சுன்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லக்கூடாது. இங்க எது வேணாலும் நடக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு அது எங்க மேல பாலம் பலி வந்துட போது அமைதியா இருங்க. படிகளத்தை கேளுங்க. சாப்பாட்டுக்கு டைம் ஆகுது, முடிப்போம். சாமி அப்போ அந்த கூட்டத்தை பள்ளம் கொடகநாத்த முதையில சாமி அவன் 5 கொஞ்சம் நாட்கள் ஆலம்பழக்கத்தின்னு அருமையா வளர்ந்துகளி சாமி நித்திரையில் இருக்கும்போது அந்த பெண்களையானது ஆண்களையை பார்த்து சாமி சாமி நம்மளுக்கு அலும்பு இல்லாத கோட்டைக்கு அலும்பு வந்துடும் போல இருக்குது, சாமி நம்மளுடைய தீங்கு இல்லாத கோட்டைக்கு தீங்கு வந்துடும் போல இருக்குது. சாமி நம்ம குஞ்சுகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு சாமி அந்த மேநாட்டு தேசமான முத்துவிழா நாட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி சாமி பெண்களையாகப்பட்டது ஆண்களை ஒரு செய்தி சொல்றதே யாரு வந்தாலும் சேர்ந்து ஆட முடியாது. அமைதியா போய் உட்காரு. வந்திருக்கிறோம். அமைதியா போய் உட்காரு. சாமி சாமி அப்போ சாமி இந்த பெண்கிளி சொல்லும் செய்தியை கேட்டு ஆண்கிளை ஆகப்பட்டது. சாமி அடி பைத்தியமே, சாமி இந்த ஆறாண்டவனத்துல சாமி 60 அடி ஒசரம் 70 அடி நீளத்துல சாமி ஒரு 5 பெரும்புலி ஒண்ணு இருக்குது. சாமி அந்த வேங்கைய வெல்ல ஒருவரும் இல்ல. சாமி அந்த வேங்கையோட உசுறு போனாதான் சாமி ஏன் உசுறு போகும்னு சொல்லி சாமி நம்ம எல்லாத்தோட உசுரும் போகும்னு சொல்லி சாமி அந்த ஆண்கிளியானது பெண்கிளியோட ஒரு செய்தி சொல்றது எப்படி?
பொறுத்த பொறுமை இல்ல பெரிய சாமியும் சாமி நம்ம குட்டி மலையான கோடகிடி சிறுன சாமியும் சாமி அந்த கிளியாகப்பட்டது மேலே பறந்து போகும்னு மேல் வலைய பூட்டினாங்க சாமி அந்த கிளியாகப்பட்டது கீழே பறந்து போகணும் கீழ் வலையில பூட்டினாங்க சாமி அது ரெண்டு பக்கம் பறக்கும்னு அல்ல வலைய பூட்டினாங்க சாமி அப்ப அந்த அன்பான வேலையில சாமி சம்பாகத்தோட இல்ல எடுத்து சாமி அந்த கிளிகளை விரட்டும் போது சாமி அந்த கிளிகளாகப்பட்டது சாமி அது மேலே பறந்து மேல் வலையில பட்டது சாமி அது கீழே பறந்து கீழ் வலையில பட்டது சாமி அந்த ரெண்டு பக்கம் பறந்து அல்ல வலையில பட்டது சாமி இப்ப நம்ம அண்ணன் மகள் வீடு வரும் சாமி அந்த கிளியை பிடிச்சி ஒரு குண்டுக்குள்ள போட்டுக்கிட்டு சாமி அந்த சிட்டுல பட்டன சிறந்தது ஒரு பொன்னி விளையாட்டுக்கு போறது